Hello everyone, once again welcome to my channel. என் பேர் சிவகிருஷ்ணன். டேட்டா அனலிட்டிக்ஸும் ஏஐ சம்பந்தமான வீடியோஸ் அப்லோட் பண்ணுவோம் இந்த சேனலில். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் வந்து மேக்ரோ மூலமாக ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்முலா எப்படி ரன் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, இங்கே வந்து ஒரு பிராண்ட் இருக்குது. இந்த பிராண்டோடைய எவ்வளோ சேல்ஸ் நடந்திருக்கு இது மூலயமா கண்டுபிடிக்கணும். கரெக்ட். ஸோ இந்த மேக்ரோ மூலமாக ஐடென்டிஃபை பண்ணலாம் எப்படி செய்யலாம். ரைட். ஸோ பேசிக் ஸ்டெப்ஸை வந்து நம்ம ரொம்ப சீக்கிரமாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். பிகாஸ் பேசிக் ஸ்டெப்ஸ் மேக்ரோஸோடைய பேசிக் ஸ்டெப்ஸ் வந்து நான் போன வீடியோஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து மறுபடியும் ரிப்பீட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைல்ல. தெர் இஸ் நோ பாயிண்ட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபைல்ஸ் நான் வந்து சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் அஸ் டைப் மேக்ரோ எனேபிள்ட் ஒர்க் புக். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப், ரொம்ப முக்கியமான ஸ்டெப். இது வந்து நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் மேக்ரோ ரன் ஆகாது. ஓகே, ஃபைல் 78 SUMIF தமிழ், SUMIF மேக்ரோ தமிழ். ஏன்னா ஹிந்தியில் நான் ஹிந்தியிலே வந்து வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணுவேன். ஸோ அதனால் வந்து எனக்கு ஐடென்டிஃபை பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆல் ரைட். எனக்கு வரப்போகிற வீடியோஸில் வந்து SUMIF as கவுண்ட் இஃப் as இன்னும் காம்ப்ளெக்ஸான ஃபார்முலாஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், என்னோடய நாலேஜ் ஷேர் பண்ணுவேன். ஆல் ரைட். ஸோ SUMIF மேக்ரோ தமிழ் ஃபைல் 78 சேவ் பண்ணிக்கிறேன். இன்சர்ட் பட்டனில் போங்க. இன்சர்ட் illustration ஷேப் ரெக்டாங்கிள். இன்ஃபேக்ட் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வேறு ஷேப்பில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரைட். ஓகே, ஐ திங்க் இந்த கலரோட சாட்டிஸ்ஃபைடாக இருக்கேன். பிகாஸ் அந்த கலர் சேஞ்ச் பண்ணுறது அதெல்லாம் வந்து நான் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதில்ல. பிகாஸ் இன்றைக்கி வந்து நிறைய வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணோம். ஸோ அந்த கொஞ்சம் சீக்கிரமாக அட்லீஸ்ட் ஒரு 4 வீடியோ வச்சு ரெக்கார்ட் பண்ணோம். ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டேன், இன்னும் 3 வீடியோஸ் இருக்குது. ஆல் ரைட். ஸோ இங்கே வந்து இப்போது கால்குலேட் ரெவன்யூன்னு எழுதுவேன். பிகாஸ் ஏற்கனவே நீங்கள் மேலே பார்க்குற பாக்ஸில் மாதிரி ஏற்கனவே இங்கே எழுதியிருக்கு எல்லாமே. ஃபைண்ட் த டோட்டல் ரெவென்யூ அண்ட் பிராண்டோட க்ரைட்டீரியா என்ன அதெல்லாம் ஏற்கனவே எழுதியிருக்கு. ஸோ அதனால் வந்து மறுபடியும் ரிப்பீட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ சிம்பிளாக லெட்ஸ் கீப் சிம்பிள். கால்குலேட் ரெவென்யூ, ஹோம் பட்டன், ஹோம் டேப்பில் சென்டரில் அலைன் பண்ணுங்கள். ஃபாண்ட் சைஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். 28, 40, 44. ஓகே, டெவலப்பர் டேப்பில் போங்க. ரெக்கார்ட் மேக்ரோ. இது வந்து SUMIF தமிழ்னு எழுதிடுறேன். திஸ் வில் ரன் SUMIF ஃபார்முலா. ஓகே, ரைட். இப்போ மேக்ரோ வந்து இப்போது ரன் ஆகிட்டு இருக்கு பேக்ரவுண்டில். ஓகே, ஸோ இஸ் ஈக்குவல்ஸ் டு SUMIF. நீங்கள் பார்க்க போனீங்கன்னா அந்த 2 ஃபார்மில் இருக்குது, SUMIF as SUMIF. இதில் பேசிக் டிஃப்ரென்ஸ் என்ன வித்தியாசம்னா இங்கே கண்டிஷன்ஸ் நிறைய இருக்கும். ரெண்டாவது ஃபார்முலா SUMIF Sல, ஆனால் SUMIFல வந்து ஒரே ஒரு கண்டிஷன் தான் இருக்கும். ஓகே, ஸோ நம்ம இந்த வீடியோவில் வந்து SUMIF ஒரே கண்டிஷன் மூலமாக ரிசல்ட் ஐடென்டிஃபை பண்ணணும். SUMIF எந்த ரேஞ்ச் தேவை, இந்த ரேஞ்ச் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க. ஆல் ரைட். பிராண்டோட பேர் என்ன அது செலக்ட் பண்ணுங்கள். தென் இந்த பிராண்ட்ஸ் வந்து செக் பண்ணோம். இந்த பிராண்ட்ஸோட ரேஞ்ச், இந்த ரேஞ்சில் ஸ்கேன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பிராண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிராண்ட் அதை நம்ம ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம், அதோடைய சேல்ஸ் எவ்வளோ, அது வந்து தேர்ட் ஸ்டெப். சம் ரேஞ்ச். ஏன்னா உங்களுக்கு டோட்டல் சேல்ஸ் எவ்வளோ இருக்குது, மொத்தம் சேல்ஸ் எவ்வளோ இருக்குது. ஸோ அது வந்து நீங்கள் இந்த ரேஞ்சில் செக் பண்ணுவீங்களா, டோட்டல் சம்.
க்ளோஸ், ஹிட் என்டர். இப்போ வந்து ஸ்டாப் ரெக்கார்டிங். ஆல்ரைட், சேவ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த டேட்டாவை delete பண்ணிக்கிறேன். ஸோ இப்போது பார்க்கலாம் மேக்ரோ ஒழுங்காக ரன் ஆகுதா இல்லையா. அசைன் மேக்ரோ $78. சம் இஃப் தமிழ். ஓகே கிளிக் பண்ணால் ஆல்ரைட், செக் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்களா, ஒரு பட்டன் கிளிக் பண்ணோன்னே வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஃபார்முலா கூட மேக்ரோ மூலமாக எக்ஸிக்யூட் பண்ணலாம். பிகாஸ் சம் இஃப் எஸ் எஃப் ஃபார்முலா இதெல்லாம் வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான ஃபார்முலா. இந்த காம்ப்ளெக்ஸான ஃபார்முலாஸ் வந்து நீங்கள் மேக்ரோ மூலமாக எக்ஸிக்யூட் பண்ணுறீங்கன்னா அது உங்களோட நாலேஜ் வந்து பெட்டர் ஆகிட்டே இருக்கும். ஸோ நான் வந்து என்னுடைய நாலேஜ், எக்ஸல் நாலேஜ் என்னன்னு நான் வந்து செக் பண்ணி பார்க்குறேன். பிகாஸ் டேட்டா அனலிஸ்ட்டுக்கான வேலை நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இன்டர்வியூ இதெல்லாம் கேட்பாங்க, ரைட்? ஆப்வியஸ்லி அவங்க செக் பண்ணி பார்ப்பாங்கள்ல உங்களுடைய நாலேஜ் என்னன்னு. ஸோ உங்களுக்கு இந்த நாலேஜ் இருக்குதுன்னா இன்ஃபேக்ட் உங்களுக்கு இன்டர்வியூவில் வேலை கிடைக்கிறது சான்ஸ் அதிகமாக இருக்கும். ரெக்ரூட்டருக்கும் அது மாதிரி நான் வீடியோஸ் ஷேர் பண்ணேன்னா ரெக்ரூட்டரும் கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆகிடுவாங்க, ரைட்? உங்கள்கிட்டயும் நாலேஜ் ஷேர் பண்ணுறேன், ஆல்ரைட்? ஸோ இன்னும் வரப்போகிற வீடியோஸில் இன்னும் காம்ப்ளெக்ஸான ஃபார்முலாஸ் அவருடைய நாலேஜ் ஷேர் பண்ணுவேன். இன்னும் காம்ப்ளெக்ஸான ஃபார்முலா மேக்ரோ மூலமாக எப்படி ரன் பண்ணலாம், ஆல்ரைட்? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருக்குன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுறேங்க, நோ இஷ்யூஸ். அண்ட் ஒருவேளை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஏன்னா இதுக்கு வந்து காசு கிடையாது, ரைட்? ஃப்ரீயான வீடியோ தான். அண்ட் மார்க்கெட்டில் நீங்கள் பார்க்க போனீங்கன்னா டேட்டா அனலிட்டிக்ஸ்க்கு வந்து இன்ஃபேக்ட் நிறைய சார்ஜ் பண்ணுறவங்க இருப்பாங்க, ஆல்ரைட்? ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல்ரைட்? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.